பீதாம்பர வஸ்திரங்கள் எல்லாம் கீழே பூமியில கிடக்கிறது. அந்த கைகேசி ஓடி வந்து கைகேசி என்னமா நடந்தது நேற்றைய பொழுதெல்லாம் நல்லா இருந்திய கைகேசி என்று ஓடோடி வந்து அமர்ந்து பார்த்து கைகேசி இந்த ஆலங்கோரோ இந்த மனவருத்தோ இந்த ஆலங்கோரோ இந்த மனவருத்தோ ஏன் வந்தது பெண்ணு கையாது இந்த ஆலங்கோரோ இந்த மனவருத்தோ இந்த மனவருத்தோ ஏன் வந்தது பெண்ணு கையாது மருவும் மாறாரும் போது பூவாதமும் போது 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 வைத்து ஆண்டிரையா மருவும் மாறாரும் போது பூவாதமும் போது மனவைத்து ஆண்டிரையா இசாமி இத்தனை நாட்களாக மருவம் மலரும் போது இருந்து எனக்குன்னு ஒரு பங்கம் வந்து விட்டது. அம்மா கைகேச்சி என்னமா நேர்ந்தது கைகேச்சி சிந்தையில் இருப்பாது உள்ளங்கு நெல்லிக்கனியை போல நெல்லிக்கனியை போல சிந்தையில் இருப்பாது உள்ளங்கு நெல்லிக்கனியை போல நெல்லிக்கனியை போல சொல்வாய் பெண்ணு கையாது சிந்தையில் இருப்பதே உள்ளங்கே நெல்லிக்கனியை போல நெல்லிக்கனியை போல தெளிய சொல்வாய் பெண்ணே கையாது உன் உள்ளத்தில் ஏதாவது இருந்ததானால் தெளிவாக சொல்லு என்றார்கள் சுவாமி தஜரதன். சாமி இன்னைக்குன்னு எனக்குன்னு ஒரு பங்கம் வச்சுட்டீங்களே அம்மா யாருக்கும் இந்த பங்கமும் செய்யலையே யாருக்கும் எந்த பங்கமும் செஞ்சது கிடையாது. உன் மனதில் என்ன நினைத்த? நான் ஒண்ணும் நினைக்கவில்லை நீங்க தான் உங்க மனசுல கலங்கம் இருக்கீங்க. என்ன கலகம்? அப்படி கலங்கம் இல்லை. ஆனால் என் பிள்ளைய நாட்டில இல்லாமல் விரட்டி விட்டு அந்த மூட்டவள் அந்த கௌசலா தேவி மகனுக்கு முடிசூட்ட நினைப்பீங்களா? நீங்க யாருக்கு வேணும்னாலும் முடிவு சுட்டுங்க. எனக்கு முன்னால சம்காசுரன் யுத்தத்தில் 2 வரம் தருவதாக சொன்னீங்களே, அந்த வரம் கொடுக்க வேண்டும் என்று என்னைக்காவது நினைத்து பார்த்தீங்களா? ஒரு நாள் நினைத்து பார்க்கவில்லை நீங்கள். கைகேசி அந்த வரம் தான் உனக்கு மன சங்கடமாக இருக்கிறாயா? அந்த வரம் தான் எனக்கு வேண்டும். உனக்கு அந்த வரம் எந்த வேணுமானாலும் கேளு. செப்பம் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் நான் தருகிறேன் அம்மா. அப்படி நம்பிக்கை இல்லையானாலும் மூத்த மகனான முகுந்தன் ராமன் மேலே மூத்த மகனான முகுந்தன் ராமன் மேலே மூத்த மகனான முகுந்தன் ராமன் மேலே மூத்த மகனானே முகுந்தன் ராமன் மேலே சத்தியமா தாரன் பெண்ணு ஐயாது மூத்த மகனானே முகுந்தன் ராமன் முகுந்தன் ராமன் மேலே சத்தியம்மா தாரின் பெண்ணே கையாது அந்த கண்ணுக்கு கண்ணாட கண்மணி ராமன் மேல் ஆணையிட்டு உனக்கு வரத்தை தருகிறேன் கையேசி என்றால் தஜரதன். இந்த வரத்தை தாரேன்னு சொன்னவன இவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து விட்டார். நல்ல தைரியம் வந்து விட்டது. ராமன் மேல ஆணையிட்டு தாரேன்னு சொல்லிருக்கிறாரு. திரும்ப தராம விடுவாரா? தராம இருக்க முடியாது. நம்ம விட்டுடலாமா? சாமி என்ன அந்த வரம் எனக்கு இப்ப வேணும்ங்கிறா. ஆமா இப்ப உடனே வேணும். இப்ப உடனே எனக்கு வேணும். அப்ப உன் மனதை யாரோ வெட்டி கரைச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. என் மனதை ஒண்ணு வெட்டி கரைக்கல. யாரும் வெட்டி கரைக்கல. உங்க மனதை தான் உங்க மூத்த மனைவி கௌசலாதேவி வெட்டி கரைத்து விட்டாள். இல்லன்னா என் பிள்ளை நாட்டில் எல்லாம் விரட்டி விட்டு அவ பெத்த பிள்ளை ராமனுக்கு முடிச்சுட்ட நினைப்பீங்களா? யாருக்கு வேணாலும் முடிய சுட்டுங்க. எனக்கு முதல் வரத்தை தாருங்கள். நான் கேட்ட வரத்தை தாங்க. என்ன வர வேண்டும்? இந்த யுத்த நாட்டை எல்லாம்
என் மகனாகிய பரதனே என்னை நாட்டை ஆள வேண்டும் ஒரு வரம். ஒரு வரம். அட சண்டாளி, ஆணை இருந்து அரசாளக்கூடிய சிம்மாசனத்தில் சரி ஒரு பூனை போய் உட்கார முடியுமா? பூனை எப்படி உட்கார முடியும்? சாமி, என்ன ஆன பிள்ளை பூனை பிள்ளை? ஆன பிள்ளை பெற்றது நீங்க தான். நீங்க தான் ஆன பிள்ளைய பத்தியா? பூனை பிள்ளை பெற்றது நீங்க தானே? ஆமா. அவன் ராமன் மட்டும் ஆன பிள்ளை, பரதன் மட்டும் பூனையா? ரெண்டும் உங்க பிள்ளை தானே? ஆமா என்றால் கை செய்கி. சரி, இன்னொரு மற்றொரு வரமோ? என்ன? 14 வருடம் அந்த மூத்தவன் ராமன் காட்டுக்கு போக வேண்டும். காட்டுக்கு போக வேண்டும். இந்த வாரம் தாரும் ஐயா, இந்த வாரம் தாரும் ஐயா என்று சொல்லி கையாள் மன்னனோட இடமாதிலே, மன்னரோட இடமாதிலே மங்கையாவே கேட்டாள். மன்னனோட இடமாதிலே, மன்னனோட இடமாதிலே வரமதைதான் கேட்டாள். இந்த வரையில எனக்கு வேணும் என்று கையை திகைக்கின்றாள். இதை பார்த்து காதலை கேட்டு அஜரனுக்கு நட்டம நிக்க முடியல. அவன் தலை சுழறுகிறது, கால் பாதம் பூமியில ஓட மாண்டகிறது. கைகைக்கு கைகைக்கு இப்படிப்பட்ட வரத்தை கேட்கலாமா? கைகைக்கு உன் மகனை பரதனை விடமானாலும் நாட்டை ஆளட்டும், ஆள வேண்டும். அந்த மூத்த மகனான ராமனை மட்டும் காட்டுக்கு போக சொல்லாத கைகைக்கு. கல்மணி ராமனே வனம் போக சொல்லாதே, கண்மணி ராமனே வனம் போக சொல்லாதே, கண்மணி ராமனே வனம் போக சொல்லாதே, கண்மணி ராமனே வனம் போக சொல்லாதே. ஆரப்பிடுகிறண்டு ஐயாது, கண்மணி ராமனே வனம் போக சொல்லாதே, வனம் போக சொல்லாதே. ஆரப்பிடுகிறண்டு கையாது. கால பிடிக்கிறங்க ராமனை காட்டுக்கு போக சொல்லாத கையாச்சு சொல்லாத. இவ என்ன சொல்லுகிறான்? என்ன மன்னவரே, ஒரு கட்டிய கணவன் மனைவிய காலை பிடிப்பது அவ்வளவு பெரிய குற்றமே இல்ல. ஆமா, அது ஒரு பெரிய பாவதோஷம் கிடையாது. என்ன இன்னைக்கு தான் காலை பிடிக்கிறீங்களா? ஆமா. கேகே நாட்டுல என்ன திருமணம் முடித்து சரி அமைப்பதித்து அறநதி பார்த்து ஆமா என் காலை பிடிச்சுதானே என் காலை மஞ்சி அடிஞ்சீங்க. அன்னைக்கே என் காலை பிடிச்சிட்டீங்களே, இப்ப ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க, இருந்துருங்க. கையேசி என்ன என் வேற ஏதாவது வேணும்னு கேளு. கையேசி என் கண்ணை வேணுமானாலும் கேளு. 2 கண்ணையும் முடிஞ்சு வாங்கிட்டு தந்துட்டு அந்த ராமன் பக்கத்தில் இருந்து நான் உயிரோடு வாழ்ந்துருவேன். கையேசி நீ காட்டுக்கு போக சொல்லாத. கையேசி ராமனைத்தான் காடு போடு, ராமனைத்தான் காடு போடு சொல்லாதே கையாகு என்று சொல்லி தயாரோ யாவையோட முள்ளாறு அம்போ பட்டு மான்போரு மான்போரு அலறி அலறி புறம்பெறுவாரு மான்போரு அலறி அலறி துடித்திடுவாரு. ராமனை காட்டுக்கு போக சொல்லாத. கையேசி நான் உன்னை கும்பிடுதேன். கையேசி ராமன் காட்டுக்கு போய் விட்டால் யாவியமே பிரிந்து விடுமே, உன் நிலைமை எண்ணிப்பாரு. கையேசி நீ போவிழந்து பொட்டிழந்து கையேசி போவிழந்து பொட்டிழந்து புலம்பேனே அழுவிடுவா மாங்கலியும் தான் இழந்து மன்னனை தான் இழந்து மறையீடு அழுதிடுவா மன்னனையோ ஆட்டிடுவாய். கையாது கைகசி மாங்கலியும் காட்டிடுவாய்.
உன் மாங்கல்யத்தை காப்பாத்து கைகேசி, ஆமா உன் கணவனை காப்பாத்து கைகேசி. ஆ, இந்த வரத்தை கேளாத, கேளாத வேற எது வேணுமானாலும் கேளு ஆ, என்றார் தசரதன். சரி ஒரே பிடிவாதமாக, ஆமா மன்னவரே என்ன என்ன நான் கேட்ட வரமே எனக்கு வேண்டும். நான் கேட்ட வரம் தான் வேணும். சூரிய குலத்தில் உதைத்த அரசனா ஆமா நீங்கள் ஆ, சொன்ன சொல்லு மாறலாமா? மாறக்கூடாது. ராமன் மேல ஆணையிட்டு தாரிட சொன்னீங்களே, ஆ, அந்த வாக்கு மாறலாமா வாக்கு மாறக்கூடாது என்று பிடிவாதமாக பேசுகிறான் கைகேசியானவள். ஆமா தசரதனோ இதை கேட்டு, சரி கைகேசி என்ன என்ன யாவி என்னை விட்டு பிரிந்து விடும், ஆமா ஒரு நாளும் சூரிய குலத்தின் அரசன் சொன்ன வாக்கு மாற மாட்டான் ஆ, என்று உனக்கு உறுதியளித்து சொல்கிறேன். ஆமா நீ கேட்ட வரம் இரண்டு உனக்கு தந்தேன் என்று சொல்லி மன ஏக்கத்தோடு பூமியில சரி மூர்ச்சி அடைக்கு மண்ணிலை சாய்ந்து விட்டார். சாய்ந்து விட்டா இவளுக்கு வந்ததே சந்தோஷம். ஆ, நம்ம மகனுக்கு வரத்தை வாங்கிட்டோம், மறைஞ்ச வாங்கிட்டோமா பட்டத்தை வாங்கிட்டோம், ஆ, சந்தோஷம் பொறுக்க முடியல. சரி அப்படி அங்கே இருக்க ஆ, அங்க மகடாபிஷேக மணிமண்டபத்தில் சரி ராமச்சந்திர பகவான் ஆ, எல்லாரும் வந்துட்டாங்களே, ஆமா இன்னைக்கு அப்பாவை காணுமே என்று ஆ, மந்திரி அழைத்தார். சுமந்திர மந்திரி யாரு? என்ன என்ன மகாராஜா நீங்க அப்பாவை எங்க? ஆ, உங்க அப்பா கைகேசி அம்மா வரலன்னு ஆமா ஆர்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்கன்னாரு. ஆமா இப்போ வந்துருவாங்க. நான் போய் அப்பாவை அழைத்து வருகிறேன், வருகிறேன். தாய் கைகேசி அம்மாவை அழைத்து வருகிறேன் என்று ஆமா என் பெருமாளாகி ராமச்சந்திர பகவான் சரி கையேசி அரண்மனைக்கு அங்கே அரண்மனைக்கு கண்ணராமல் வந்திடுவார் அரண்மனைக்கு 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 அங்கே இருக்கிறாமல் வந்திடுவார் வந்திடுவார். அப்படி இருக்கும் வேளையில் ஆமா நமக்கு இன்றைக்கு ஆ, மதிய கொடை திருவிழாவில் ஆமா நமக்கு மதிப்பிற்குரிய சரி ஐயா சின்னத்தம்பி நாடார் அவர்கள் ஆமா வில்லிசை புலவர்களுக்கு ஆ, நமக்கு ஒரு பொன்னாடை போற்ற வேண்டும் என்று ஆமா பாடுகிற 7 பேருக்கும் பொன்னாடை போட்ட வேண்டும் என்று 7 பேர்களுக்கும் பொன்னாடை போட்டு இருக்கிறாங்க. ஆமா இன்னைக்கு அவங்களுக்கு 77வது பிறந்த நாள். ஓ 77வது. ஆமா ஆ, 77வது பிறந்த நாள். ஆமா மதிப்பிற்குரிய ஐயா சின்னத்தம்பி நாடார் அவர்கள். ஆமா அது மட்டுமல்ல, ஆ, காமராஜருடைய ஆ, அவ அப்பா காமராஜருடைய உறவுக்காரர்கள். சரி காமராஜர் ஐயாவுக்கு சிநேகிதன். ஓ சிநேகிதன். அப்ப காமராஜர் ஐயாவுக்கு ஆ, நீண்ட நாளாக உள்ள சிநேகிதன் தவிர ஆமா அவருடைய உறவினர்கள். சரி மதிப்பிற்குரிய சின்னத்தம்பி நாடார் அவர்கள் ஆமா நமக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சரி 14 நாள் மட்டுமல்ல, ஆமா வருஷம் ஆ, நமக்கு வில்லேஜ் நடத்தும் போது ஆமா ஞாயிற்றுக்கிழமை மதிய கொடைக்கு சரி எப்படியானால் எங்க இருந்தாலும் வந்து ஆமா பொன்னாடை போட்டுருவாங்க. நமக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள். இன்றைக்கு ஆ, 7 பேர்களுக்கும் 7 பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திருக்கிறார்கள். சரி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஆமா எல்லா வளமும் நலமும் பெற்று வெற்றி அவருடைய வயது 77. ஆமா அப்ப நம்மெல்லாம் வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆமா வாழ்த்துவதற்கு வயது கிடையாது, வழங்கக்கூடிய வயது நம்மளுடைய வயது. ஆமா என்னால் வாழ்த்து பாடணும்ல, ஆமா பாடணும்ல எப்படினாலும் நம்ம வெளியில வாழ்த்து பாடணும். ஆ, அவருடைய குடும்பமெல்லாம் அவருடைய குடும்பமெல்லாம் ஆள்போலே தழுநோள் அறுவரு வரலாறு போன்று மூங்கில் போல் அந்த சுத்தம் முசையாமல் வாழ வேண்டும். அவர் குடும்பம் பெருக வேணும், செல்வம் அது பெருக வேணும், வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும். ராமசுவாமி அருளாளு வளர வேணும். ராமனோடு அருளாளு. அந்த ராமன்
ஆமா. கைகேசி அரண்மனைக்கு வருகிறார். அந்த வாசலில் வரும் பொழுது சரி அந்த தஜரதன் மண்ணில பூமியில விழுந்து கிடக்கிறது பார்த்தார். அப்பா அப்பா என்று ஆமா. அதிவேகமாக ஆமா. ஓடோடி வருகிறாள். சரி அங்க இருக்கிறாளே கைகேசி ஆமா. அங்க சத்தம் கொடுக்கிறார். ஆ. ராமா என்ன என்ன நில்லு, அங்க அங்கே நில்லு. உங்க அப்பாவை நீ பார்க்க கூடாது. அப்பா கிட்ட நெருங்கிறாத. உங்க அப்பா நான் 2 வரம் கேட்டிருக்கிறேன். ஆமா 2 வரம் கேட்டேன். 2 வரத்தை தந்து விட்டு ஆமா 2 வரத்தை ஒண்ணு நேரில் ஒன்ன பார்த்து சொல்ல முடியாம அவங்க பூமியில படுத்திருக்கிறாங்க. ஆமா நான் பாத்துக்கிட்டது உங்க அப்பாவை. அப்பாவை நான் பாத்துக்கிட்டேன். நான் 2 வரம் கேட்டிருக்கேன். 2 வரம் எனக்கு தந்திருக்கிறாங்க. ஆமா என்ன வரம்? ஆமா என்ன வரம்? ஒரு வரமோ சரி உன் தம்பியாகி பரதனே இந்த நாட்டை ஆள வேண்டும். நாட்டை ஆள வேண்டும். மற்றொரு வரமோ ஆமா 14 வருடம் காடு வனம் போக வேண்டும். காடு வனம் போக வேண்டும். இதுதான் இணை கிடைத்த வரம். சரி நீ காட்டுக்கு போக வேண்டும் வேண்டும் என்று கைகேசி சொல்லும் பொழுது ஆமா என் பெருமாளாகிய ராமச்சந்திர பகவான் சரி சிரித்த முகத்தோடு ஆமா செந்தாமரை கண்ணனாகி ஸ்ரீராமச்சந்திர பகவான் அம்மா என்ன என்ன நான் இந்த பாக்கியமே பாக்கியம் என் பாக்கியம் தாயே என் பாக்கியம் இந்த நாட்டு பொறுப்பை ஆமா சுமைய தூக்கி தன் தலைக்கு மேல வச்சிட்டாங்களேன்னு பயந்து போய் இருந்தேன் அம்மா. ஆமா இருந்தேன். முடி சுட்டுவதற்கு முன்னால் சரி இந்த வரம் கிடைத்தபடியினால் நான் கொடுத்து வச்சம்மா. ஆமா நான் காட்டுக்கு போயிட்டு வரேம்மா. நான் வாரத்துக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா. ராமா நீ காட்டுக்கு போக போகிறாய். சரி உன் காட்டுக்கு போகிறது ராமன் இடத்தில் ஆமா நான் ஒரு சில உடமைகள் கேட்கிறேன் மகனே. மகனே தலையில வைத்திருக்கோம் தங்க மூடிகளத்து. தலையில வைத்திருக்கோம் தங்க மூடிகளத்து. தலையில வைத்திருக்கோம் தங்க மூடிகளத்து.